ஹலோ மக்களே, பூமியில் வாழற எல்லா மனுஷங்களுக்கும் இந்த ஒரு கேள்வி பார்த்தா தோணியிருக்கும். கடவுள் இருக்காங்களா இல்லையா? நாம் அந்த டாபிக்குள்ளே போக வேணாம். ஆனால் ஒரு சிலர் இது தாண்ட ஆதாரம்னு சோசியல் மீடியாவில் அப்லோட் செய்யப்பட்ட சில ஃபுட்டேஜ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தமிழ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பத்திரிக்கை பெல்லைக்கனை வந்து ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் நடக்கிற மிஸ்ட்ரியான வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். மத்திய பிரதேசத்தில் இருக்க நரசிம்ம கோவிலில் வருஷம் ஒரு சடங்கு பார்த்தா நடத்துவாங்க. அந்த சடங்கில் வந்து அந்த கோவில் பக்கத்தில் பார்த்தா பொம்மோரி ரிவர்னு இருக்குது. இந்த ரிவரில் அந்த கோவிலில் இருக்கிற நரசிம்ம சிலையை வந்து மிதக்க விடுவாங்க. இந்த சிலை வந்து 7 கிலோ எடையுள்ள கல்லில் செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. எப்படி 7 கிலோ கல்லால் செய்யப்பட்ட இந்த சிலை வந்து தண்ணியில் மிதக்குதுன்னு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த நிகழ்வு வந்து எல்லா வருஷமும் நடக்கிறதில்ல. இந்த சிலையை வந்து அந்த ரிவரில் 3 தடவை மிதக்க விடுவாங்க. இந்த சிலை வந்து மிதந்துச்சுன்னா அது நல்ல வருஷம், இல்லைன்னா நல்ல வருஷம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ எடுக்கப்பட்ட அந்த நாளில் இந்த சிலை 3 தடவை மிதந்திருக்கு. மிதந்தது மட்டும் இல்லாமல் ஆறு ஓடுற திசைக்கு ஆப்போசிட்டாக மிதந்து போயிருக்கு. எப்படி 7 கிலோ எடையுள்ள இந்த சிலை எப்படி மிதக்குதுன்னு யாராலையும் இது வரைக்கும் விளக்கம் சொல்ல முடியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து 2017 பிப்ரவரியில் கர்நாடகாவில் இருக்கிற சாய்பாபா டெம்பிளில் செட் பண்ணியிருந்த சிசிடிவி பதிவு. இந்த வீடியோவில் ஒரு பிரகாசமான உருவம் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த வீடியோ வந்து வெளியே வந்ததும் அந்த வருஷத்தில் ரொம்ப பேசப்பட்டுச்சு. இந்த வீடியோ பார்த்தவங்கள சில பேர் அந்த ஒளி உண்மையாகவே இருந்திருந்தா அந்த வீடியோவில் வர இவருக்கு ஏன் தெரியலன்னு கேள்வி கேட்டாங்க. இன்னும் சில பேர் கேமராவில் உருவான கில்ச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஒருத்தர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோவில் இதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்த சில பேர் இந்த வீடியோவில் இருக்கிறது அனுமான் தான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்குறதுக்கும் அவரை மாதிரி தான் இருக்குது. வீடியோ வந்து சோசியல் மீடியாவில் அப்லோட் செய்யப்பட்டதும் ரொம்ப வைரலாக போயிருக்கு. இந்த வீடியோவில் வருது அனுமானா இல்லையா இல்லை எடிட்டானு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.